ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மால் ஹிஸ்ட்ரி. இப்போ பார்த்திங்கன்னா மணி வந்து 10:15 ஆகிடுச்சு. இன்றைக்கி அமாவாசை இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வந்து இட்லி தான் செஞ்சுட்டேன். இட்லி செஞ்சுட்டு இங்கே வெறுமனே சாம்பார் தான் வச்சுட்டேன். வெறும் சாம்பார். எழுந்ததே வந்து 8:45. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்துருக்கேன் 2 நாளாக. அது போட்டுமே பார்த்திங்கன்னா எனக்கு 9 மணிக்கு நைட்டு போட்டது. கடைசியில் பார்த்திங்கன்னா 9 மணிக்கு போட்டு தூக்கமே வரல. 1 மணிக்கு தான் தூங்கியிருக்கேன். அப்போ என்ன மாதிரி தூங்கியிருப்பேன் நீங்கள் பாருங்கள். அதனால் எழுந்திருந்தது அப்படி ஆகிடுச்சு. எனக்கு என்ன பண்ணால் சரி, சாம்பாரை ஊற்றிக்குவோம். குழம்பாக ஊற்றிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிட்டேன். இப்போ அதுக்கு மேலேயே கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு தான் நான் சாப்பிடுவேன். சுகர் இருந்தானா இதாக இருந்தால் நான் நெய் வந்து வயிற்று புண்ணுக்கு நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, போய் சாப்பிட பாருங்கள். இன்றைக்கி என்ன சமையல் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை தான். சாதம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்து இங்கே வந்துன்னா பருப்பு வந்து கொஞ்சம் கடைஞ்சி அம்மாவாசை அன்றைக்கி பருப்பு கடைஞ்சி கொஞ்சம் தாளித்து வச்சுருக்கேன். அடுத்து இங்கே வெறுமனே சாம்பார் வச்சுருக்கேன். அடுத்து இங்கே வந்து வாழைக்காய் வந்து வறுவல் பண்ணிருக்கேன். இங்கே வந்து கத்திரிக்காய் பொரியல் வதக்கல் பண்ணியிருக்கேன். அடுத்து இங்கே வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் மசாலா இருக்குது. இது வந்து தோசை சொல்கிறதுக்காக மசால் தோசைக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தயிர் இது எங்கள் வீட்டில் லஞ்சு. அப்புறம் வந்து இங்கே வத்தல், வெங்காய வத்தலும் நார்மல் வத்தலும் பொரிச்சு வச்சுருக்கேன். இதான் லஞ்சு. தயிர் வேறு இருக்குது, அதை எடுத்துகிட்டு வரலாம். ஃப்ரிட்ஜில் இருக்குது, வேணா தான் சாப்பிடுவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சாப்பாடு போட்டு வந்துட்டேன். வெள்ளை சாதம், பருப்பு, நெய் போட்டிருக்கேன். அடுத்து இங்கே வத்தல் வச்சுருக்கேன். வாழைக்காய் வந்து வறுவல். அடுத்து வந்து கத்திரிக்காய் வதக்கல், தயிர். இன்றைக்கி ரசம் வைக்கலை. இதுதான் சாப்பிட போகிறேன் நான்.